பிரியாணி சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி கேர் ஆகும். அதுவும் இல்லாம 2 பிரியாணி சாப்பிட்டோம், அது மிட் நைட்ல சாப்பிடும் போது ஒரு மாதிரி உண்மையிலே கேர் ஆகுது. அதனால நாங்க இதோட இந்த வீடியோ முடிக்க மாட்டோம். சாதாரணமான ஆட்கள் நாங்க கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பிரியாணியும் போய் சாப்பிட போறோம். அது எந்த கடை, எங்க போய் சாப்பிட போறோம், என்ன பிரியாணி சாப்பிட போறோம் அப்படின்னு நீங்க பாக்கணும்னா தொடர்ந்து இந்த வீடியோ பாத்துக்கிட்டே இருங்க. முடியல போறோம். கடைசியில ஊர் பூரா சுத்தி நம்ம ஏரியாக்கே வரும்போது அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மிட் நைட் பிரியாணி ஹண்ட் நமக்கு எங்க ஆரம்பிச்சது? ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா நகர். ஆமா, அண்ணா நகர் ஆசாத் பிரியாணிக்கு போயிருந்தோம். அண்ணா நகர் ஆசாத் பிரியாணிக்கு அப்புறம் நம்ம எங்க போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் போனோம். ஆனா அண்ணா நகர் பிரியாணியா ஓஎம்ஆர் பிரியாணியான்னு கேட்டீங்கன்னா அண்ணா நகர் மட்டன் பிரியாணி. அண்ணா நகர் சிக்கன் பிரியாணியா இல்ல ஓஎம்ஆர் சிக்கன் பிரியாணியான்னு கேட்டீங்கன்னா ஓஎம்ஆர் சிக்கன் பிரியாணி. அது வந்து தொக்கு பிரியாணி தான் சூப்பர். மூணாவதா நம்ம வந்திருக்க கடை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மீட்டிங் பாயிண்ட். ஆமா, மீட்டிங் பாயிண்ட் 3 AM to 11 PM. நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்கும். ஓ, நைட்டு 11 மணி. அது இல்லாம இது அன்லிமிட்டெட் பிரியாணியா, அதாவது நம்ம சாப்பிட்டு திரும்ப போனோம் அப்படின்னா ஃபில் பண்ணி தருவாங்க. ஆமா, ஃபில் பண்ணுவாங்க. கறி எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க, வெறும் சாப்பாடு மட்டும் ஃபில் பண்ணி தருவாங்க. சோ இங்கே ஆல்ரெடி 2 அண்டா ஓடி 3வது அண்டால பிரியாணி வந்து இறங்கிடுச்சு. அண்ட் திஸ் இஸ் தவா கறி. இது உங்கள்ட்ட ஸ்பெஷல் அப்படின்னாங்க. இப்ப இந்த பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாசனையா கும் 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 தான் இருக்கு. அதுக்கு மேல என்ன பண்ணுவோம், இந்த தவா கறி கிரேவியை லைட்டா அது மேல தூவி விட்டுட்டு, இது வந்து சிக்கன் தவா கறி. ஜென்ரலா வந்து நம்ம மட்டன் தவா கறி தான் நிறைய இடத்துல சாப்பிடுவோம். சிக்கன் தவா கறி நம்ம கேட்டோம்னா சூடா கொடுத்தாங்க. அப்படி ஒரு பிரியாணியை எடுத்து அந்த கிரேவியை பட்டும் பொறாம பேச எனக்கு ஊருமா யாருக்காவது எனக்கு ஊருதே. உப்பாரு உப்பு அதிகமா இருக்காங்க. அதிகமா இல்ல, கடலுக்குள்ள உட்காந்து பிரியாணி தின்னா எப்படி இருக்குமோ ஒருவேளை நம்ம இந்த கிரேவில உப்பு ஜாஸ்தியா இருந்தா என்ன பண்றது. அதனால நம்ம பிரியாணி கொஞ்சம் தனியா ட்ரை பண்ணலாம். பிரியாணி ஓகே ஓகே. அண்ணா நகர் ஓஎம்ஆர் கோடம்பாக்கம். இதுவா அதுவா இதுவான்னு கேட்டீங்கன்னா அது ஓகே, அதுவும் ஓகே. இது சின்மைக்கு ஒரு பிரியாணி சாப்பிடணும், ரொம்ப சட்டிலான ஒரு பிரியாணி சாப்பிடணும்னா இது ஓகே ஓகே தான். ரொம்ப சூப்பர்லாம் கிடையாது. வெல்ஸும் நல்லா தான் இருக்கு, கறியெல்லாம் நல்லா தான் வெந்திருக்கு. பட் டேஸ்டா கம்பேர் பண்ணும்போது அவன் பயங்கரம். ஆமா, இதுவும் அந்த அது பேர் என்ன, தொக்கு பிரியாணி சாப்பிடுவேன். தொக்கு பிரியாணி அல்டி. அந்த அதை தாண்டி அல்டி எதுன்னா அவன் ஆசாத் பிரியாணி. ஆசாத் பிரியாணியோட மட்டன் பிச்சுட்டாங்க. கம்பேர் டு தட் 2 பிரியாணி குவைட் நார்மல். இந்த பிரியாணி வந்து நம்ம இந்த 3 கடைகளுக்கு போயிருக்கோம். இதுல எது ஃபர்ஸ்ட்னா இது, செகண்ட் இது, தேர்ட் இது. சோ இது எங்களோட ரேட்டிங். நீங்க போய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாறலாம். ஓகே, சோ இந்த மிட் நைட் பிரியாணி ஹண்ட்ரட் நம்ம 3வது வந்தது மீட்டிங் பாயிண்ட். சோ